viewers, welcome to Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒவ்வொரு செஃப்ஸ் வந்து டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ், அதுவும் சூப்பராக ட்ரெண்டியாக ஹெல்த்தியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு புது செஃப் வந்திருக்காங்கங்க நம்ம ஷோக்கு. ஸோ என்னை விட ரொம்ப ஆர்வமாக, எனர்ஜெட்டிக்காக, எந்தூசியாஸ்டிக்காக ஒவ்வொரு பொருளும் வாங்குறதாகட்டும், இல்லை எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா, இமேஜினேஷனோட வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் செஃப் பூஜா டு த நியூ ஷோ. ஹலோ பூஜா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பிருந்தா. ஹவ் ஆர் யூ? ஐ அம் டூயிங் குட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து குக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ புது யுகம்க்கும் புதிய தலைமுறைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ செஃப், அதாவது நீங்கள் குக்கிங்கிறது உங்கள் பேஷனா, இல்லை வந்து இல்லை டைம் பாஸில் குக் பண்ண ஆரம்பிச்சதுப்பா அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு, இல்லை எப்படி, அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் பீப்புள்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே அம்மா தான். ஸோ அம்மாட்டிருந்து ஆரம்பிச்சது தான் அது. அவங்க பண்ணுறதை பார்த்து அவங்களோட டேஸ்ட்டை விட நம்ம பீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதாக வரும். ஸோ அது ஒரு காம்படிஷனாக ஸ்டார்ட் ஆனது. நான் பண்ணுறேம்மா உன்னோட பெட்டரா அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அது. ஸோ அது அப்படியே ஃபேமிலிக்காக குக் பண்ணி, ஸோ ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக குக் பண்ணி, ஸோ அப்படியே இப்போ அடுத்து கிட் வேறு இருக்குது எனக்கு ஒரு 2 years. ஸோ அப்படியே ஃபேமிலியோட, ஸோ மதர் இன்லாக்கும் அப்படியே சப்போர்ட்டிங்காக மாமியாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் குக்கிங்கிறது வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் அவ்வளோவா தெரியறதில்ல. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு ஃபேமிலியும் தேவை. அப்படி எனக்கு கிடச்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். பியூட்டிஃபுல். இன்னைக்கு நம்ம ஷோவில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகட்டும், இல்லை எங்களெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல we all are waiting for that. இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம சமைக்க போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்மளோடது பன்னீர் பிரியாணி. ஸோ அது சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஒரு டெசர்ட்டோ ஒரு ஜூஸோ நமக்கு குடிக்கணும்னு ஒரு கிரேவிங் வரும். ஸோ அதுக்காக இன்னொரு டிஷ் நமக்கு மேங்கோ மில்க் ஷேக். ஓகே, ஸோ இன்னைக்கு பன்னீர் பிரியாணி அண்ட் மேங்கோ மில்க் ஷேக். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பன்னீர் பிரியாணி. ஓகே, ஆயில். தேங்க்யூ. பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ பட்டை இலை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். எப்படி இந்த பிரியாணி will be spicy or இல்லை நார்மல், அந்த மாதிரி எப்படி, எந்த டைப் ஆஃப் பிரியாணி? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். மசாலா வந்து ரொம்ப போட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் எல்லாமே மினிமமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல். ஒரு இதாக சோம்பு லைட்டாக இது வெடிச்சக்கப்புறம் நம்ம சோம்பு போடுறோம். ஆனியன், ஸோ பொதுவாக வெஜிடேரியன்ஸ்க்கெலாம் பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட டெம்ப்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் பன்னீர் ஆட் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் இல்லாமல் பன்னீர் லைக் நார்மலாக பிரியாணி பண்ணிவிட்டு அதில் பன்னீர் ஆட் பண்ணிக்குவோம். டொமேட்டோ, இந்த டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணோன்னா ஈஸியாக குக் ஆகும் கொஞ்சம். ஸோ அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எத்தனாவது முறை நீங்கள் பன்னீர் பிரியாணி செய்யும் போது அது பன்னீர் பிரியாணியாகவே வந்தது? ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. செகண்ட் தேர்டு போகும்போது கொஞ்சம் இதாச்சு. 5th 6th டைம்லாம் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்,
புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல். எப்போ இருந்த ருசிக்கலாம் வாங்கல கலந்துக்கணும்னு ஒரு டிசைர் உங்களுக்குள்ளே தோணுச்சு? ஸோ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஷோ பார்ப்பேன் ரெகுலராகவே. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து லைக் வந்து குக்கிங் நம்ம அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நமக்கு மைண்டில் தோணும்ல, அது பார்க்க பார்க்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதுவும் உங்களை எல்லாரையும் வந்து நேரில் மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுதான் அப்படியே வீட்லேயே குக் பண்ணிட்டுருக்கோமே, ஸோ வெளியே வந்து நம்ம திறமையெல்லாம் காமிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, அதுதான் இது மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ அதுதான் நமக்கு வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம எடுக்கிற குவான்டிட்டிஸ் பொறுத்து நம்ம ஆட் பண்றதா எல்லா மசாலாஸ். இப்போ நான் குக் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இதில் 3 to 4 members சாப்பிட்லாம் மினிமம். அப்போ செட்டில் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு ரெடி ஆகிக்க போகுது. சில்லி பவுடர், நம்ம சில்லி பவுடர் நிறைய பிரியாணிஸ்ல சில்லி பவுடரும் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிட்டு சில்லியும் போடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி நம்ம இதுக்கு ஆட் பண்ணுவோமா இல்லை எப்படி? இல்லை, இதுக்கு நான் சில்லி ஆட் பண்ணல. அது போட்டால் ரொம்ப உங்களுக்கு ஸ்பைசி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மசாலா இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே உங்களுக்கு ஸ்பைசினஸ் வந்துடும் அதுலேயே. ஸோ அது போக நான் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். ஸோ அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பன்னீர் இந்த டைமில் போட்டுட்டா தான் அந்த மசாலாக்குள்ளே அது இதாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இதான் இதில் வந்து நம்ம மெயினாக இது பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி 1/2 an hour முன்னாடி சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அதை நம்ம இன்னும் ஒரு 5 minutes கழித்து ஆட் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். இது எவ்வளோ விசில் வரணும் நம்ம இது பண்ணும்போது? பாஸ்மதி ரைஸ்னால நம்ம வந்து ஒரு விசில் கொடுத்துட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும் ஸ்டீம்லேயே. ஸோ இப்போ இது நார்மல் ரைஸ் போட்டோம் அப்படின்னா 2 whistles கொடுக்கணும். ஸோ பன்னீர் ஹேஸ் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன், புரதம் வந்து அதிகமாக வந்து பன்னீரில் இருக்கிறனால ஸோ வெஜிடேரியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியது பன்னீர், அப்புறம் நிறைய பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையாவே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரைஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு பக்கம் பன்னீர் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு கேள்வி வந்து நாங்கள் கேட்போம். அதுக்கு நீங்கள் கரெக்டான டைமில் அந்த 15 minutes கேப்பில் வந்து நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் ப்ரைஸ் வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து உங்களுக்காக வீடு தேடி அது வந்துருங்க. கவனமாக நோட் பண்ணுங்கள். அவங்க என்ன பேசுகிறோம், நாங்கள் என்னெல்லாம் சமைக்கிறோம், என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறோங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இதுக்கு வந்து தண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1க்கு 2 தண்ணி கணக்கு. ஓகே. சம்டைம்ஸ் இந்த தண்ணியோட அளவு மாறிச்சுனா கூட நம்மளோட டிஷ்ஷே மாறிடும். கரெக்ட். கொஞ்சம் சில்லி பவுடர் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கரெக்டாக வரும். கொஞ்சம் சால்ட். ஸோ இது ஒரு 5 minutes கொதிச்சக்கப்புறம் நம்ம அதை விசில் போட்டுடலாம். ஸோ இப்போ நல்லா அது தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம்.
ஸோ இப்போ மேங்கோ மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மேங்கோ ஃபுல்லாக பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் க்யூபாக. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியா? ஈஸி தான், பட் சுகர் இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணலைன்னா அந்த மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சி வராது. ஸோ நம்ம அந்த ஃபுல் மேங்கோ இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அதில் சுகர் வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம லைட் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 பல்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சி அந்த மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது மில்கை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி அப்போ தான் மெயின்டைன். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா மேங்கோ சீசனில் மேங்கோ மில்க் ஷேக் இல்லாமல் எப்படி? நீங்கள் என்னைக்காவது வந்து நம்ம ஃபேஸ் நல்லா பிம்பிள் ஃப்ரீயாக நல்ல க்ளோவாக பலன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கீங்களா? இதுக்காக நிறைய பேர் பார்லர்ஸ் போவாங்க, அப்புறம் வந்து என்னென்னமோலாம் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் என்ன விஷயங்கள் இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்கள் முகத்துலையும் சரி உங்கள் ஸ்கின்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சிம்பிளாக ஆக்னே ஃப்ரீயாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குக்கும்பர் ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் டெய்லி கூட வேணாங்க, ஒரு வாரத்தில் ஒரு 2 டேஸ் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக ஆகும். பிம்பிள் மார்க்கெல்லாம் இல்லாமல் பிம்பிள்ஸே வராமல் அது தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ மேங்கோ மில்க் ஷேக் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அண்ட் பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு டேஸ்ட் தட். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். மேங்கோ மில்க் ஷேக். மேங்கோ மில்க் ஷேக், எஸ். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த மேங்கோ மில்க் ஷேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பாதாம், கேஷ்யூ. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரி நட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா அத்திப்பழம் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் டைப்ஸ்லேயே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இட் ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரியே ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் குழந்தைங்களுக்குலாம் டேட்ஸ் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம், அவங்க டேட்ஸ் தனியாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ ஜூஸில் போட்டு அடிச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் அதுலேயே எனர்ஜி கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சா? எஸ், ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. நம்ம இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. கீ கொஞ்சம், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. எந்த டிஷ் நீங்கள் சமைச்சதில் உங்கள் ஹஸ்பண்ட் இம்ப்ரெஸ் ஆனார்? பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா. சூப்பர். ஸோ பன்னீரோடு சர்வ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு
டெம்டிங்காக இருக்கும். ஸோ இது கூட ரைத்தாவும் வச்சு சாப்பிட்லாம். இது பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இதுக்கு வேறு ஏதாவது அப்படின்னா அது எது சொல்வீங்க? ரைத்தா நல்லாயிருக்கும், கோபி 65 பெட்டராக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும்ல, ஸோ சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னைக்கு பன்னீர் பிரியாணியும் மேங்கோ மில்க் ஷேக்கும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதை டேஸ்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? கண்டிப்பா, ஆப்வியஸ்லி. சீக்கிரம் கொடுங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க சொன்ன மாதிரி பன்னீர் பிரியாணியில் நிறைய பன்னீர்ஸ் போட்டிருக்காங்க. கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் பார்த்தா அந்த டெக்கரேஷனே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்ட் மேங்கோ மில்க் ஷேக்கும் வந்து ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பன்னீர் பிரியாணி. அதாவது காரமே இல்லாமல் ஈவன் குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி, ரொம்ப காரசூரம் இல்லாமல் லைட்டாக ஜென்டலாக இருக்கிற மாதிரி இருக்குது பன்னீர் பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட் மேங்கோ மில்க் ஷேக். சூப்பரான டேஸ்ட், கரெக்டான ஒரு சுகர் லெவல்லாம் போட்டிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் பர்ஃபெக்டாக இருக்கு. ஐ லவ் திஸ் மேங்கோ மில்க் ஷேக் பர்சனலி. தேங்க்யூ. ஸோ எங்களுக்காக இந்த 2 சூப்பரான டிஷ்ஷை ரொம்ப அழகாக எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப குயிக்காக நம்ம பண்ண மாதிரியும் இருந்தது. ஸோ ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இந்த பன்னீர் பிரியாணிலாம் சூப்பராக ட்ரை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ், அதுவும் ஈஸியாக பண்ணுற மாதிரி எங்களுக்கு நீங்கள் டிஷ்ஷஸ் கொண்டு வரணும். ஓகே, கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ. பன்னீர் பிரியாணி செய்யும் முறை: குக்கரில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணணும். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். பன்னீர் கொஞ்சம், அப்புறம் மசாலா பவுடர்ஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணணும். கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் 1 கப் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 1 கப் தண்ணி அளவு வச்சுட்டு ஸோ 2 விசில் கொடுக்கணும். 2 விசில் கொடுத்துட்டோன்னா பன்னீர் பிரியாணி ரெடி. மேங்கோ மில்க் ஷேக் செய்யும் முறை: ஸோ மிக்ஸி ஜாரில் மேங்கோ, ஒரு மாம்பழத்தை தோல் சீவி நறுக்கி வச்சுக்கிட்டு, ஸோ அதில் சுகர் தேவையான அளவு, இப்போது ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூன் ஆர் 4 ஸ்பூன் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி அடிச்செடுத்தால் தான் அந்த மில்க் ஷேக்கோட கன்சிஸ்டன்சி வரும். ஸோ பண்ணிட்டோம்னா மில்க் ஷேக் ரெடி. இன்னைக்கு 2 சூப்பரான டிஷ்ங்க. ஒன்று வந்து பன்னீர் பிரியாணி, ரொம்ப அருமையான ரொம்ப ஜென்டிலான ஒரு பன்னீர் பிரியாணியாக இருந்தது. அண்ட் அது கூட வந்து ஒரு காம்பினேஷனாக மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's tata bye bye from Brinda and Chef Pooja signing off. You are watching Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க Season 2.